ஆ, வணக்கம். ஆ, என்னோட கிளையண்ட் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. அதுக்குண்டான பதில் தான் நான் அந்த வீடியோவ பதிவா போடுறேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஒய்ஃப் வந்து கொஞ்சம் வேற ஒருத்தரோட வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்க. என்னால என்னோட சொத்த எப்படி சார் பாதுகாத்துக்கிறது? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருந்தாருங்க. ஆ, அதுக்குண்டான பதில் தான் நான் சொல்றேன். அவர் வந்து ஹி இஸ் அன் இன்னசென்ட் பெர்சன் ஓகேங்களா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட கிளையண்ட் தான் அவரு. ஹி இஸ் அ கார் மெக்கானிக் சரிங்களா? ஒரு 35 வயது இல்ல 34 வயசு ஆச்சு அவருக்கு. திருமணம் ஆனவர். சரிங்களா? ஆ திருமணம் ஆனவரு. மனைவி ஒரு 30 வயசு இருக்கும் அவங்களுக்கு. சரிங்களா? இதில என்ன மேட்டர்னா, அவங்க 2 பேருக்கும் ஒரு குழந்தை பொறக்குது. அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா, உடல் ஊனமுற்ற குழந்தையா பொறக்குது. மாற்றுத்திறனாளி குழந்தையா பொறக்குது. சரிங்களா? இப்போ இதில என்ன ஆகுது அப்டின்னா வந்து, ஒரு குறிப்பிட்ட காலம் இவங்க சேர்ந்து வாழ்றாங்க. சேர்ந்து வாழ்ந்து அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த பெண்ணுக்கு வந்து வேறொருத்தரோட வந்து ஒரு தொடர்பு ஏற்படுது. சரிங்களா? இப்போ அந்த பெண்ணு என்ன பண்ணுது அப்டின்னா வந்து, இவர விட்டுட்டு அவரு கூட போயிடுது. ஆ அந்த குழந்தைக்கு வந்து இப்போ 3 வயசு ஆகுது. சரிங்களா? அது வந்து மாற்றுத்திறனாளி குழந்தையா வந்து கடவுள் வந்து அத படைச்சுட்டாரு. அந்த பொண்ணு என்ன பண்ணுது அப்டின்னா, அந்த குழந்தைய வந்து தன்னுடைய கணவர்கிட்ட ஒப்படைச்சுட்டு, இன்னொருத்தர் கூட போயிடுது. சொல்லிக்காம கொள்ளாம அது ஓடி போயிடுது. சொல்லிக்காம கொள்ளாம ஓடி போயிடுது. அதுக்கப்புறம் வந்து திடீர்னு தன்னுடைய மனைவி காணலையே அப்டின்னு சொல்லிட்டு, இவரு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் குடுக்கறதுக்கும் இவருக்கு பயம். ஏன்னா குடும்ப மானம் போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் மனைவி காணல அப்படின்னும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்கா ஓகே அந்த பொண்ணு வந்து இன்னொருத்தரோட சிநேகமா போயிடுச்சு. இன்னொருத்தரோட சிநேகம் ஏற்பட்டு இவருக்கு அது தெரியுது. பட் இவர் கண்டிச்சிருக்கிறாரு. ஆனாலும் வந்து இவரால வந்து என்ன பண்ண முடியல, அந்த பொண்ண வந்து கண்ட்ரோல்ல வைக்க முடியல. அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணிடுச்சு, நான் அவர் கூட தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அவர் கூட ஓடி போயிடுது. 3 வயசு மாற்றுத்திறனாளி குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா, அப்பா கைவசம் இருக்கு. இவரு வந்து கொஞ்சம் அப்படியே மனசு உடைஞ்சு போயி அப்படியே உட்கார்ந்துடுறாரு. இதுல என்ன மேட்டர்னா, இவருக்கு வந்து சென்னை சிட்டில கொஞ்சம் ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கு. கடவுள் என்ன பண்ணிடுறாருன்னா, கடவுள் வந்து தன்னுடைய லெஃப்ட் ஹேண்ட்ல இவரோட தலையெழுத்த கிறுக்கி விட்டுர்றாரு. அதனால தான் இவருக்கு என்ன ஆயிப்போச்சு, ஐயோ! என்னடா இது நம்முடைய திருமண வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சே! வந்து மனைவி வேற இன்னொருத்தர் கூட போயிடுச்சு. குழந்தை வேற மாற்றுத்திறனாளியா பொறந்துருச்சு. நான் வந்து கார் மெக்கானிக்கா இருக்கிறேன். அஃப்கோர்ஸ் பரவால்ல. எனக்கு கொஞ்சம் ஒரு சில ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கு. பட் இருந்தாலும் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம கை, கால் ஓடல சார். என்ன பண்றதுன்னே தெரியல. எனக்கு அப்படியே பைத்தியம் முடிச்ச மாரி இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சார். ஏதாச்சும் நான் இப்ப வந்து என்னுடைய சொத்த நான் வந்து பாதுகாக்கணும். கரெக்ட்டுங்களா? ஏன்னா என் மனைவி வந்து இன்னொருத்தரோட போயிட்டா. இப்ப நாளைக்கு இன்னும் ஒரு 20 வருஷம் கழிச்சு வந்து நான் என்ன மன்னிச்சிடுங்க. ஐ அம் சாரிங்க. எனக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்ல. நான் யார நம்பி போனேனோ, அவரு வந்து என்ன விட்டு போயிட்டாரு. இப்ப சாப்பாட்டுக்கு வழி இல்லாம உட்காந்துருக்கேன். நீங்க சொத்து சுகத்தோட இருக்கிறீங்க. உங்ககிட்ட வந்து நான் ஒட்டிக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு என் மனைவி என் கையில கால்ல விழுந்து, நான் வேற மனசு இளகி அவள சேர்த்துக்க கூடாது சார். அப்படின்னு அவரு வந்து நம்மகிட்ட கேட்கிறாரு. இப்ப இதுக்கு என்ன பண்றது? இதுதான் மேட்டர். இப்ப இந்த பொண்ணு வந்து என்னன்னாக்கா, இன்னொருத்தர் கூட போச்சு இல்லையா? இவரு வந்து என்ன பண்ணிட்டாருன்னா வந்து, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஃபர்ஸ்ட்டு கம்ப்ளைண்ட்டே குடுக்கல. என்னுடைய மனைவி வந்து காணவில்லைன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்டே குடுக்கல. இவரு வந்து அது அது பண்ணது தப்பு. ஓகேங்களா? அதாவது வழக்கு மூலம்னா காஸ் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு லீகல்ல சொல்லுவாங்க. காஸ் ஆஃப் ஆக்ஷன்னா நீங்க தான் கிரியேட் பண்ணணும். சரிங்களா? ஒரு கார் மெக்கானிக்ன்னு சொல்றீங்க. மெட்ராஸ் சிட்டில உங்களுக்கு ப்ராப்பர்ட்டீஸ் இருக்குன்னு சொல்றீங்க. 34, 35 வயசு தான் ஆகுது. அந்த பொண்ணுக்கு ஒரு 32, 30 வயசா ஆகுது. 3 வயசு மாற்றுத்திறனாளி குழந்தைய வந்து கணவர்ட்ட ஒப்படைச்சுட்டு அந்த பொண்ணு இன்னொருத்தர் கூட ஓடி போயிடுது. சரி ஓகே அந்த பொண்ணுக்கு இல்லிசிட் ரிலேஷன்ஷிப்ன்னு சொல்லுவாங்க. அந்த இல்லிசிட் ரிலேஷன்ஷிப் அந்த அந்த ரிலேஷன்ஷிப்ல அது போயிடுச்சு. தன்னுடைய குழந்தைய கூட வந்து மனசுல வைக்காம அந்த பொண்ணு போயிடுச்சு. ஆட்டோமேட்டிக்கா அது கொஞ்ச நாள்ல வந்து என்ன ஆகும், தன்னுடைய தப்ப உணர்ந்து அது ரிட்டர்ன் வரும்பொழுது, இவரு அத ஏத்துக்க போறது கிடையாது. சரிங்களா? இவருக்கு வந்து என்னன்னா, நான் இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ண போறதில்ல சார். ஓகேங்களா? நான் குழந்தைய நானே பார்த்துட்டு போயிடுறேன். ஆனா, என் மனைவிக்கு நான் தண்டனை குடுக்கணும். சட்டப்படியான தண்டனைய நான் குடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரு கேட்கிறாரு. அதுக்கு அவரு வந்து பண்ண வேண்டிய விஷயத்த எல்லாம் பண்ணாமயே உட்டுட்டாரு. இப்ப அதுதான் மேட்ரு. ஏன்னா, என் மனைவி வந்து இன்னொருத்தர் கூட ஓடி போயிட்டா, நான் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுத்தேன்னா, அவங்க அவங்க வேற என்ன நாராசமா கேள்வி கேட்பாங்க. ஊரே என்ன பார்த்து சிரிக்கும். அதனால நான் கம்முனு விட்டுட்டேன் சார் அப்டின்னாரு. அந்த மாரி பண்ணக்கூடாது. ஓகேங்களா? எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஃபர்ஸ்ட்டு நீங்க தான் காஸ் ஆஃப் ஆக்ஷன கிரியேட் பண்ணணும். வழக்கு மூலம்னா காஸ் ஆஃப் ஆக்ஷன் ஓகேவா? அத அத நீங்க தான் கிரியேட் பண்ணணும். கரெக்ட்டுங்களா? ஸோ, அப்ப நீங்க என்ன பண்ணியிருக்கணும் அப்டின்னா, போய் ஸ்டேஷன்ல போய் முதல்ல கம்ப்ளைண்ட்ட குடுத்துருக்கணும். கரெக்ட்டுங்களா? கம்ப்ளைண்ட்ட குடுக்காம விட்டுட்டீங்க. இப்ப என்ன ஆயிருக்குன்னா, கொஞ்சம் காலங்கள் கழிச்சு ஒரு 1 வருஷம், 1 1/2 வருஷம் காலத்திலேயே வந்து அந்த பொண்ணு வந்து எங்க இருக்குது? யார் கூட வாழுதுன்றத அவரு கண்டுபிடிச்சுட்டாரு. ஓகேங்களா? அந்த பொண்ணு பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கொ கொ கொஞ்சம் ஒரு 10 கிலோமீட்டர், 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்து ஒரு இடத்துல வந்து வாடகை எடுத்து தங்கியிருக்கிறாங்க, ஒரு வீட்ல. ஓகேங்களா. இப்போ என்னம்மா இப்படி பண்ணிட்டியேன்னு சொல்லிட்டு போய் கேட்டாக்கா, அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுது, அவருடைய 2வது என்ன சொல்றது, அவரோட லிவிங் டுகெதர்
எப்படின்னா அந்த பொண்ணு வந்து அவரை கல்யாணம் பண்ணியிருக்குது. என்னன்னா இவரை டிவோர்ஸ் பண்ணவே இல்ல. இவர டிவோர்ஸ் பண்ணாமயே அந்த பையன வந்து கல்யாணம் பண்ணிக்கிச்சு. ஆனா அது கல்யாணம் பண்ணிக்கிச்சுன்றது இவரு என்ட்ட சொல்றாரு. ஆனா அதுக்கு உண்டான ஆதாரங்கள் இவரு குடுக்கல. இப்ப இதுல மேட்டர் நல்லா கவனிக்கணும். அந்த பெண்ணு அந்த இன்னொரு நபர வந்து கல்யாணம் பண்ணிக்கிச்சு அப்படின்றதுக்கு ஆதாரம் ஏதாச்சும் இருக்குதா? கல்யாண இன்விடேஷன் ஏதாச்சும் இருக்குதா? கிடையாது. அந்த பெண்ணும், அந்த பையனும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏதாச்சும் வீடியோ வச்சிருக்கிறாங்களா? ஃபோட்டோகிராஃப் வச்சிருக்கிறாங்களா? அதுவும் கிடையாது. ஸோ கல்யாண பத்திரிக்கையும் இல்ல உங்ககிட்ட. அ அந்த பொண்ணு, அந்த பையன வந்து சேர்ந்து நின்னு கல்யாண ஃபோட்டோ இருக்குதா? அதுவும் கிடையாது. சரிங்களா? இப்ப அவங்க ஒரு வீட்ல வாடகை எடுத்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த வீட்டுக்கு இவரு போறாரு. எனக்கு என்ன பதில் சொல்லு? என் பதில சொல்லு. இல்ல நீ விவாகரத்து குடுன்னா, அந்த பொண்ணு என்ன சொல்லுது? உனக்கு விவாகரத்தும் தரமாட்டேன். உன் கூட நான் வந்து வாழவும் மாட்டேன். நான் இவர கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நான் இவரு கூட தான் வாழுவேன். அந்த குழந்தைய நீயே வச்சு வளர்த்துக்கோ அப்படின்னு சொல்லுது. அப்ப இவரு என்ன பண்ணணும்? விவாகரத்து நோட்டீஸ் அனுப்புறதுக்கு அந்த பொண்ணு இப்ப எந்த வீட்ல வசிக்குதோ, அந்த வீட்டுடைய அட்ரஸ் இவருக்கு தேவைப்படுது. அந்த வீட்டுக்கு போனாருன்னா, அந்த 2வது கணவர் என்ன பண்றாருன்னா, இப்ப இவர போட்டு அடிக்கிறாரு. இவர போட்டு அடிச்சு, குத்தி வெளிய தள்ளி விடுறாரு. ஓகேவா? இப்ப இவரு என்ன பண்ணணும் அப்டின்னா, நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் எங்கேயோ, அந்த போலீஸ் ஸ்டேஷன்லயோ இல்ல உங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷன் போலீஸோ நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட்ட குடுக்கணும். ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த மாரி கம்ப்ளைண்ட்ட குடுத்து, இது போல நான் இந்த மனைவிய இந்த பொண்ண நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இந்த பொண்ண நான் அவ கூட வாழ்ந்தேன். எனக்கு 3 வயசுல குழந்தை இருக்குது. மாற்றுத்திறனாளி குழந்தையா இருக்குது. இந்த குழந்தைய விட்டு அந்த பொண்ணு அவன போய் கல்யாணம் பண்ணிக்கிச்சு. அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எனக்கு வந்து மத்தியஸ்தம் பண்ணுங்க, எனக்கு பஞ்சாயத்து பண்ணுங்க, எனக்கு ஒரு நீதி வாங்கி குடுங்க. ஃபர்ஸ்ட் இத விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கம்ப்ளைண்ட் குடுத்தீங்கன்னா ஸ்டேஷன்ல என்ன பண்ணுவாங்க? அது நீங்க கம்ப்ளைண்ட்லாம் எழுதணும். என்ன எழுதணும்? இது போல வந்து அவங்க இப்போ ஒரு வீட்ல வசிக்கிறாங்க. அந்த வீட்டினுடைய அட்ரஸ எனக்கு கொஞ்சம் வாங்கி குடுங்க. நான் கோர்ட் சம்மன் அனுப்புறதுக்கு இந்த இந்த அட்ரஸ் உதவியா இருக்கும்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்ல எழுதி ஒரு கம்ப்ளைண்ட்ட குடுத்தீங்கன்னா, போலீஸ்காரங்க ஃபர்ஸ்ட்டு கூப்பிட்டு விசாரிப்பாங்க. கூப்பிட்டு விசாரிக்கும் பொழுதே தெரிஞ்சிரும். உண்மை தெரிஞ்சிரும். அப்ப போலீஸ் என்ன சொல்லுவாங்க, "நாங்க வந்து ஜஸ்ட் வெறும் காவல் தான். இத கோர்ட் தான் டிசைட் பண்ணணும். அதனால நீ போய் கோர்ட்ல போய் விவாகரத்து வாங்கிக்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, கோர்ட் அவனுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. அந்த பொண்ணும், அந்த பையனும் எந்த வீட்ல வசிக்கிறாங்களோ, அந்த வீட்டு அட்ரஸ வந்து அந்த போலீஸ்காரங்களே இவங்களுக்கு வாங்கி குடுத்துருவாங்க. ஸோ, இப்ப இவரு என்ன பண்ணி இப்ப அப்ப வந்து இவரு என்ன பண்ணணும், போலீஸ்ல கம்ப்ளைண்ட்ட குடுத்து ஒரு சிஎஸ்ஆர் காப்பி வாங்கணும். கரெக்ட்டுங்களா? நீ யார் கூட வேணா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுக்கு வந்து சுதந்திரம் உண்டு, உரிமை உண்டு. ஒண்ணும் பண்ண முடியாது. கரெக்ட்டுங்களா? உங்க மனைவி உங்களுக்கு சரிப்பட்டு வாழல அப்படின்னா வந்து, நீங்க தான் விவாகரத்து வாங்கிட்டு போணுமே தவிர, அந்த பெண்ண நம்மளால இப்ப கண்ட்ரோல் பண்ண முடியாது. சரியா? ஸோ, அது அந்த பெண்ணினுடைய அது மனசு சந்தோஷம். அதனுடைய விருப்பத்தின்படி அது வாழ்றதுக்கு அது உரிமை உண்டு. ஓகேவா? எனக்கு உன்ன புடிக்கல அப்படின்னா, அந்த பொண்ணு இவருக்கு விவாகரத்து குடுத்துறணும். ஆனா விவாகரத்து குடுக்க மாட்டேங்குது. அது நல்லா கேர்ஃபுல்லா இருக்குது. ஏன்னா, இவருக்கு ப்ராப்பர்ட்டீஸ் இருக்குது. இவருக்கு நாளைக்கு வட்டி வருமானம், வாடகை வருமானம் கண்டிப்பா வரும். சொந்த வீடு எல்லாமே வச்சிருக்கிறாரு. கார் ஷெட்லாம் வச்சிருக்கிறாரு. அதனால வந்து நம்ம இவர் என்ன பண்ணலாம், பிற்காலத்தில யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்குது, அது இப்ப என்ன பண்ணுது, விவாகரத்தையும் குடுக்க மாட்டேங்குது. கூடவும் வந்து வாழ மாட்டேங்குது. இன்னொருத்தர் கூட போய் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அவர வந்து கல்யாணம் பண்ணிக்கிச்சு. அது புரியுதுங்களா? இப்ப அந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிக்கிச்சு அப்படின்னா, இவரு அது எப்படி சார் இது? சட்டம் என்ன சொல்லுது? ஆண் வந்து 2வது மேரேஜ் பண்ணிக்க கூடாது. அப்படி பண்ணா ஆண அரெஸ்ட் பண்ணி வைக்கிறாங்க, உள்ள தூக்கி வைக்கிற மாரி அந்த பொண்ண வைக்க முடியுமா சார்? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. எப்பா அது பண்ண முடியும். எப்ப பண்ண முடியும்? அது வந்து தேர் ஷுட் பி ப்ராப்பர் எவிடன்ஸ். கரெக்ட்டுங்களா? இல்ல இப்போ அந்த பொண்ணு வந்து இன்னொருத்தர் கூட வாழுதுன்றதுக்கு என்ன ஆதாரம்? அதுவே வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து எழுதி குடுத்துரும். என் பேர் இது. என்னுடைய இந்த கணவர் இவரு தான். நான் இந்த வீட்ல இந்த அட்ரஸ்ல குடியிருக்கிறேன். எனக்கும் இவருக்கும் கல்யாணம் ஆச்சு. ஆனா வந்து இப்ப நான் இவர் கூட வாழல. நான் இவர் கூட வாழ போறது கிடையாது. நான் இவர் கூட தான் வாழுவேன். நான் இந்த அட்ரஸ்ல குடியிருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ண எழுதி குடுத்துரும். சரிங்களா? நான் என்ன பேச வந்தேன்றதே மறந்துட்டேன். அதுக்குள்ள ஆப்சென்ட் மைண்டா போகுது. என்ன பேச வந்தேன்றதே மறந்துட்டேன். சரி, ஓகே, ரைட். இப்போ இவரு இப்ப இப்ப அந்த பொண்ணு என்ன பண்ணணும் அப்படின்னு இப்ப இவரு தான் வந்து கோர்ட்ல போயிட்டு வந்து கேஸ வந்து ஃபைல் பண்ணணும். சரிங்களா? இது போல வந்து கேஸ ஃபைல் பண்ணணும்னா, முதல்ல இவருக்கு தேவை வந்து அட்ரஸ். கரெக்ட்டுங்களா? ஏன்னா கோர்ட் வந்து இவருக்கு சம்மன் அனுப்பணும். கோர்ட் சம்மன் அனுப்புறதுக்காகவாச்சும் வந்து கோர்ட்லேருந்து சம்மன் போகணும் இல்லையா? அப்ப எந்த அட்ரஸுக்கு சம்மன் போகும்? இந்த பொண்ணு இப்போ தற்சமயம் எந்த இடத்துல வாழுதோ, அந்த அட்ரஸுக்கு தான் கோர்ட் வந்து சம்மன் அனுப்பணும். கோர்ட் சம்மன் அனுப்பும். ஆனா, அந்த எந்த அட்ரஸ்ல அந்த பொண்ணு வாழுதுன்ற அட்ரஸ வந்து இவரு தான் கோர்ட்டுக்கு தரணும். ஸோ, இவரு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் குடுத்தாலே, போலீஸ்காரங்களே கூப்பிட்டு விசாரிச்சு, அந்த பொண்ணு தற்சமயம் எந்த வீட்ல வாழுதோ, அந்த அட்ரஸ வந்து போலீஸ்காரங்களே வாங்கி குடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு வக்கீல வந்து கான்டாக்ட் பண்ணி, இது போல வந்து அந்த மனைவி கிட்டேருந்து இவர் வந்து விவாகரத்து பெறணும். ஆன் த கிரவுண்ட் ஆஃப் என்ன சொல்றது? இல்லிசிட் ரிலேஷன்ஷிப். அதாவது ஆன் த கிரவுண்ட் ஆஃப் அடல்ட்ரி. சரிங்களா? இப்ப தான் ஞாபகம் வருது பாருங்க. அதுக்குள்ள மறந்துட்டேன். மறந்து போயிடுது பாருங்க. அதான் என்னன்னா, கணவன் வந்து தப்பு செய்றாருங்க. 2வது மனைவி உயிரோட இருக்கும் பொழுது, இன்னொருத்தர கல்யாணம் பண்ணா அந்த புருஷன தூக்கி உள்ள தூக்கி வைக்கிறாங்க இல்லையா? அந்த மாரி இப்ப என் ஒய்ஃப் இப்படி தப்பு பண்ணியிருக்கிறாங்களே, அவங்கள தூக்கி உள்ள தூக்கி வைக்க வைக்க முடியாதா? அப்படின்னா முடியாதுப்பா. ஏன்னா,
அந்த பொண்ணும், அந்த பையனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு ஆதாரம், மேரேஜ் இன்விடேஷன் உங்ககிட்ட இருக்கா? இல்ல. அந்த அந்த பொண்ணும், அந்த பையனும் கல்யாணம் பண்ணி சேர்ந்து நின்னு இப்போ கணவன் மனைவியா வந்து மாலையும் கழுத்துமா நிக்கிற மாரி ஃபோட்டோ ஆதாரம், வீடியோ ஆதாரம் எதா இருக்குதா? உங்ககிட்ட எதுவுமே கிடையாது. அப்போ எந்த ஒரு ஆதாரமுமே இல்லாம, ஆ என் மனைவி ஆனா அவருக்கு உண்ம தெரியுது. தன்னுடைய மனைவி தன்ன விட்டு போயிட்டா, இன்னொருத்தர் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கா. அந்த பையன் இந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டான். என்ன ஆதாரம் உன்கிட்ட இருக்குது? நாளைக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? "வி ஆர் ஜஸ்ட் லிவிங் டுகெதர்" அப்படின்னுவாங்க. கரெக்ட். வி ஆர் ஜஸ்ட் லிவிங் டுகெதர்னா அப்போ போலீஸால எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாது. ஏன்னா எந்த ஒரு கான்கிரீட் எவிடன்ஸும் இல்லாம போலீஸ் எப்படி ஆக்ஷன் எடுக்கும்? அப்போ போலீஸ் என்ன சொல்லும்? இது இது வந்து ஒரு ஃபேமிலி டிஸ்பியூட். இது ஃபேமிலி டிஸ்பியூட்ன்றதுனால நீங்க போயிட்டு என்ன பண்ணுங்க, கோர்ட்ல போய் நீங்க பரிகாரம் தேடிக்கங்கன்னு போலீஸ் அனுப்பிச்சு விட்டுருவாங்க. இப்போ இவரு தான் சுதாரிப்பா இருக்கணும். அப்போ இவர் முதல்லயே சுதாரிப்பா இல்லாம விட்டாரு. முதல்லயே போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுத்து ஒரு சிஎஸ்ஆர் காப்பி வாங்கியிருந்தா நல்லா இருந்திருக்கும். அந்த சிஎஸ்ஆர் காப்பி வாங்கல. இப்பவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதுக்கு அடம் புடிச்சுட்டு உட்கார்ந்திருக்கிறாரு. ஏன்னா வெட்கம் மானம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாழ்க்கை காத்துல பறந்து போச்சு மானம். இதுக்கப்புறம் என்ன இருக்கு? ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? இது அதாவது எந்த ஒரு ஃபேமிலியில எந்த மாரி தப்பான இன்சிடென்ட் நடந்தாலுமே, டக்குன்னு நீங்க ஒரு எவிடன்ஸ கிரியேட் பண்ணுங்க. வழக்கு மூலத்த வந்து கிரியேட் பண்ணணும். கரெக்ட்டுங்களா? நாங்க வக்கீல்கள் உங்களுக்கு சொல்லி தான் குடுக்க முடியும். நீங்க தான் ஆக்ட் பண்ணணும். கரெக்ட்டுங்களா? கிருஷ்ண பரமாத்மா மாரி வக்கீல்கள் உங்களுக்கு ஐடியா தான் குடுப்பாங்க. நீங்க தான் யுத்தம் பண்ணணும். நாங்க வந்து யுத்தம் பண்ண முடியாது. ஏன்னா, அது எங்களோட பிரச்சனை கிடையாது. உங்களோட பிரச்சனைக்கு நாங்க அறிவுரை சொல்யூஷன் குடுக்க முடியும். உங்களுக்கு லீகல் அட்வைஸ் குடுக்க முடியும். கன்சல்டிங் குடுக்க முடியும். உங்களுக்கு அறிவு சொல்ல முடியும். நீங்க தான் அந்த வேலைய செய்யணும். சரிங்களா? ஸோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும். கம்ப்ளைண்ட்ட குடுக்கணும். என் மனைவி இன்னொருத்தரோட வாழ்ந்துட்டு இருக்கிறாருன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட்ட குடுங்க. மனைவிய கூப்பிட்டு விசாரிப்பாங்க. மனைவியினுடைய இப்ப தற்சமயம் அந்த மனைவி எந்த இடத்துல வாழுதோ, அந்த அட்ரஸ போலீஸ்காரங்களே உங்களுக்கு வாங்கி குடுத்துருவாங்க. அந்த அட்ரஸ கொண்டு வந்து நீங்க வக்கீல கான்டாக்ட் பண்ணுங்க. வக்கீல கான்டாக்ட் பண்ணி அந்த அட்ரஸுக்கு நோட்டீஸ் போகணும். அந்த பெண்ணினுடைய தாய் தகப்பனுடைய வீட்டு அட்ரஸும் அதான் உங்களோட மாமனார், மாமியார் அந்த மாமனார், மாமியாரோட அட்ரஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த அட்ரஸுக்கு ஒரு சம்மன் போகணும். இப்ப அந்த பொண்ணு எந்த இடத்துல குடியிருக்குதோ, அந்த அந்த பெண்ணினுடைய வீட்டுக்கு ஒரு சம்மன் போகணும். நீங்க வந்து என்ன பண்ணணும், என்ன சொல்றது, டிவோர்ஸ் வந்து நீங்க பிரேயர் பண்றீங்க கோர்ட்ல. கோர்ட்ல வந்து பிரேயிங் ஃபார் டிவோர்ஸ் ஆன் த கிரவுண்ட் ஆஃப் அடல்ட்ரி தட் மை வைஃப் இஸ் ஹேவிங் சம் என்ன சொல்றது, இல்லிசிட் ரிலேஷன்ஷிப், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அவளுக்கு இருக்குது. ஓகேங்களா? அதனால வந்து எனக்கு வந்து அது க்ரூயல்ட்டியா இருக்குது. எனக்கு வந்து என்ன சொல்றது, ஆன் த கிரவுண்ட் ஆஃப் அடல்ட்ரின்னு போடுங்க. ஆன் த கிரவுண்ட் ஆஃப் க்ரூயல்ட்டின்னு போட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த பொண்ணுக்கு வந்து சம்மன் போகும். ஆட்டோமேட்டிக்கா சம்மன் போகும்போது கோர்ட்லேருந்து சம்மன் போகும்போது, அந்த பொண்ணு கோர்ட்டுடைய சம்மனுக்கு வந்து பதில் குடுக்கலன்னா, ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்பார்ட்டி எவிடன்ஸ் ஆயிடும். சரிங்களா? ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்பார்ட்டி எவிடன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்பார்ட்டி ஆயிடும் அது. சரிங்களா? அதுக்கப்புறம் உங்கள பாக்ஸ்ல ஏத்தி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கோர்ட் வந்து என்ன பண்ணும்னா, உங்களுக்கு விவாகரத்து குடுத்துரும். அதாவது இப்படிப்பட்ட பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கோர்ட்டுக்கு வந்து வரமாட்டாங்க. கோர்ட்டுக்கு வரலன்னா ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்பார்ட்டி ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது. அது உங்களுக்கு நல்லது தான். சரிங்களா? பட் ஒருவேளை அந்த பொண்ணு வந்து கோர்ட்டுக்கு வந்துச்சுன்னா கூட, கோர்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சொல்லட்டும். நான் கோர்ட்ல வந்து பாக்ஸ்ல ஏறி சொல்லட்டும். நான் இது போல அவர் கூட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் அவர கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லுதா, இல்ல கல்யாணம் பண்ணலன்னு சொல்லுதா, லிவிங் டுகெதர்ன்னு சொல்லுதா, ஆக மொத்தம் கணவன் கூட வாழல அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிடும் கோர்ட்ல. பாக்ஸ்ல ஏறி நின்னு அவங்க ஸ்டேட்மெண்ட் குடுக்கும்போது கோர்ட் ரெக்கார்ட் பண்ணும். அப்ப கோர்ட் ஆட்டோமேட்டிக்கா டிவோர்ஸ் குடுத்துரும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் வந்து சட்ட வழிகள். நாங்க இத வந்து இத நான் உங்களுக்கு சொல்றேன். அப்படி இது இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பக்கத்துல இருக்கிறவங்கலாம் சொல்லியிருப்பாங்க. பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு இதுக்காக சொல்றேன். ஒரு என்ன சொல்றது? ஒரு லீகல் அட்வைஸா நான் சொல்றேன். 1 மினிட். அதாவது விவாகரத்து இவரு வாங்குறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கணவனை விட்டு தன்னுடைய மனைவி வந்து வேற ஒருத்தர் கூட வாழ்றது எந்த ஒரு கணவனுக்கும் பிடிக்காது. அதனால தான் என்ன பண்றாரு, தன்னுடைய மனைவி கிட்டேருந்து இவரு விவாகரத்து வாங்கணும்னு நினைக்கிறது ஒரு நியாயமான காரணம் இது. சரிங்களா? இவரு ஏன் இத வாங்க நினைக்கிறாருன்னா, பிற்காலத்தில அந்த பெண்ணு வந்து ஏன்னா அவன் கைய விட்டு ஓடி போயிட்டான்னா, நாளைக்கு இந்த பொண்ணு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணும் அப்படின்னும் பொழுது, ஏன்னா அப்பா, அம்மாவும் பெரிய சொத்துக்கள ஒண்ணும் அந்த பெண்ணுக்கு சேர்த்து வைக்கல. அப்ப என்ன ஆகும், அந்த பொண்ணு ஆட்டோமேட்டிக்கா வந்து புருஷன தேடி வரும்பொழுது, கணவர் வந்து என்ன பண்ணுவாரு, அப்ப கொஞ்சம் நல்லா பணம் சம்பாதிச்சிருப்பாரு. கொஞ்சம் ஒரு வெல் செட்டில்டா இருப்பாரு. கொஞ்சம் வயசாயிருக்கும். கொஞ்சம் அவரு அப்போ ஒரு 40, 50 வயசு ஆகும்போது எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டுற குணம் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் கணவருக்கு. அப்ப வந்து சரி போனா போதுன்னு அவரு வந்து சேர்த்துக்குவாரு. சார் எனக்கு ரொம்ப இளகுன மனசு சார். அப்படி ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் நான் விவாகரத்து வாங்குறேன். நான் விவாகரத்து வாங்கிட்டாக்கா என்னுடைய ப்ராப்பர்ட்டீஸ்ல வந்து இந்த பெண்ணுக்கு எந்த ஒரு பாத்தியதையும் இல்லாம போயிடும். பாத்தியதையும் இல்லாம போகணும். அந்த பொண்ணு வந்து நடுத்தெருவுல நிக்கிறத நான் கண்ணால பார்க்கணும் சார்ன்னாரு. இல்லப்பா அது ஆட்டோமேட்டிக்கா நடுத்தெருவுல நிக்கும். அது கொஞ்ச நாள் ஆகும் அவ்வளவுதான். ஒரு எனக்கு தெரிஞ்சு என்ன அதாவது என்ன என்ன சொல்றது? ஒரு 10 வருஷத்துக்குள்ள நீ பார்த்துரலாம்ப்பா. நீ கவலைப்படாத. ஆனா நீ நீ விவாகரத்துன்னு போனீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ்ல இந்த கேஸ் முடிஞ்சிரும். ஓகேங்களா? மனைவிக்கு கோர்ட்லேருந்து சம்மன் போகணும். அந்த மனைவி அந்த கேஸுக்கு அப்பியர் ஆகணும். அப்பியர் ஆயிட்டு கோர்ட்ல வந்து அந்த பொண்ணு என்ன சொல்லுது? இல்ல ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் பெட்டிஷன் அது ஃபைல் பண்ணுதா?
இல்லை என்ன பண்ண போகுது, இல்லை அலிமணி பர்மனெண்ட் அலிமணி கணவன் கிட்ட கேட்க போதா, இதெல்லாம் அங்கே நடக்கும். சரிங்களா? அதுக்கு மேற்கொண்டு அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, வக்கீலுக்கு காசு குடுத்து கேஸ நடத்துற அளவுக்கு அந்த பொண்ணு ஃபினான்ஷியலி ஸ்ட்ரெங்த்தா இருந்தா தான் அது கோர்ட்டுக்கெல்லாம் வரும். இல்லன்னா கோர்ட்டுக்கு வரவே வராம போயிடும். எக்ஸ்பார்ட்டி ஆயிடும். ஆட்டோமேட்டிக்கா டிவோர்ஸ் கிடைச்சிரும். இந்த மாரிலாம் சம்பவங்கள் யாருக்கும் நடக்கக்கூடாது. ஆனா பாவம் அவருக்கு நடந்து போச்சு. என்ன சொல்றதுன்னு தெரியல. அதாவது அ நான் வந்து இதுக்கு சொல்யூஷன் சொல்றேன். வேற ஒண்ணும் இல்ல. அவருடைய விஷயத்த வந்து நம்ம வந்து வெளிய பப்பரப்பேன்னு நம்ம வந்து ட்ரம்பெட் வாசிக்கல. சரிங்களா? யாருடைய லைஃப்ல இது மாரி மேரிட்டல் டிஸ்பியூட் மேரிட்டல் உங்களுடைய மேரிட்டல் லைஃப்ல உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா, முதல்ல இந்த மாரி உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அவ்வளோதான் இந்த இந்த பானை உடைஞ்சு போச்சு, இந்த கண்ணாடி உடைஞ்சு போச்சுன்னு தெரிஞ்சிச்சுனாலே, நீங்க சும்மா அத ஒட்ட வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாம, அதுலேருந்து வெளிய வரதுக்கு வழிய பாருங்க. காஸ் ஆஃப் ஆக்ஷன கிரியேட் பண்ணுங்க. வக்கீல கான்டாக்ட் பண்ணுங்க. ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுத்து முறைப்படி சிஎஸ்ஆர் வாங்குங்க. ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுத்து சிஎஸ்ஆர் வாங்குறது தான் முதல் ஸ்டெப்பே. அதுக்கப்புறம் தான் நீங்க வக்கீல வச்சு நீங்க நோட்டீஸ் அனுப்புறது, நீங்க கோர்ட்ல போயிட்டு கேஸ போடுறது, ஆன் த கிரவுண்ட் ஆஃப் க்ரூயல்டி இதுக்கு இதெல்லாம் போட்டு விவாகரத்து வாங்குறதெல்லாம் செகண்டரி. ஃபர்ஸ்ட்டு நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கே போய் கம்ப்ளைண்ட்டே குடுக்க மாட்டேன்னு சொன்னா, அப்புறம் எங்கேருந்து வந்து உங்களுடைய நியாயம் வந்து அம்பலத்தில வந்து நிக்கும். கரெக்ட்டுங்களா? ஸோ இதெல்லாம் இது என்ன விஷயம் அப்டின்னா, சார் நான் வந்து ஒரு பஞ்ச பராரியா இருந்தா பரவால்ல. நான் சொத்து வச்சிருக்கிறேன். நாளைக்கு இந்த அந்த அந்த மனைவி வந்து என் சொத்துக்காக ஆசைப்பட்டு மறுபடியும் என்கிட்ட வந்து ஒட்டிக்கும். கரெக்ட்டுங்களா? நான் செத்து போனா கூட என்னுடைய 10 பைசா கூட என் மனைவிக்கு கிடைக்கக்கூடாது, அப்படின்னு அவர் நெனைக்கிறாரு. ஏன்னா, அவர் நெனைக்கிறது நியாயமானது தான். அந்த கணவருக்கு அது துரோகம் பண்ணிட்டு போகுது. ஸோ, இந்த மாரி சில பேர் இருக்கிறாங்க. இந்த மாரி எல்லாருமே இப்படி கிடையாது. ஒரு சில பேர் இப்படி இருக்கிறாங்க. ஸோ, இவங்க கிட்ட இருந்து நீங்க உங்கள காப்பாத்திக்கிறதுக்கு சட்டத்தினுடைய துணைய நீங்க தேடி தான் ஆகணும். நீங்க நாடி தான் ஆகணும். அட்வொகேட்ஸ கான்டாக்ட் பண்ணுங்க. அட்வொகேட் வந்து உங்களுக்கு சரியான லீகல் சொல்யூஷன் சொல்லுவாங்க. கரெக்ட்டுங்களா? ஏன்னா கணவர் வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு இது கணவர் இன்னொரு திருமணம் பண்ணிக்கிட்டாருன்னா, கொண்டு போய் போலீஸ்காரங்க உள்ள வைக்கிறது அதுக்கு எல்லாம் வந்து ஆதாரம் வேணுங்க. சும்மா எடுத்த உடனே ஐபிசில எல்லாம் 511 செக்ஷன் போட்டிருக்கும். கரெக்ட்டுங்களா? இந்த இந்த தப்பு பண்ணா அந்த தண்டனைன்னு சொல்லிட்டு. இப்ப எல்லாரும் தப்பு பண்றாங்க. ஆனா எல்லாரையும் தண்டிக்க முடியுமா? அது அதுக்குன்னு எஃப்ஐஆர் போடணும். அது அதுக்குன்னு பிரைமா ஃபேசி அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகணும். கரெக்ட்டுங்களா? முகாந்திரம்னு ஒண்ணு இருந்தா தான் அங்க எஃப்ஐஆர் போட முடியும். இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியும். விசாரிக்க முடியும். கோர்ட்ல கொண்டு வந்து நிறுத்த முடியும். சார்ஜ் ஷீட் போட்டா தான் என்ன சிசி ஆகணும் கேஸ் ஃபர்ஸ்ட்டு. கரெக்ட்டுங்களா? ஸோ இதெல்லாம் இருந்து குற்றம் வந்து பியாண்ட் டவுட் வந்து நிரூபிக்கப்பட்டா தான் தண்டனையே குடுக்க முடியும். கன்விக்ஷனு. சும்மா எடுத்த உடனே எல்லாரையும் போய் தண்டிச்சிட முடியாது. ஓகேங்களா? சட்டம் அப்படி இருக்குது. கரெக்ட்டுங்களா? ஸோ இத நீங்க புரிஞ்சுக்கி நடந்துக்கங்க. வக்கீல கான்டாக்ட் பண்ணுங்க. ஏதாவது பிரச்சனைன்னா அட்வொகேட்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. அட்வொகேட்ட நேர்ல போய் பாருங்க. பார்த்து உங்க விஷயத்த சொல்லி அதுக்குண்டான தகுந்த சட்ட தீர்வை வாங்கிக் கொள்ளுங்கள். சரிங்களா? ஓகே. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க் யூ. பை.